ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டேஸ்டியான ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரையிங் பேன்ல 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டோம். இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன்ல தான் செய்யணும்னு கிடையாது. வித் போன் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகப் பொடி, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தயிரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்திலே கொஞ்சமா தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு கலந்து விட்டுக்கணும். இப்போ சிக்கன் பாதி அளவு வெந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த வெந்துட்டு இருக்க சிக்கன்ல இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் பாதி வேகும் போதே இந்த தாளிப்பு சேர்த்துக்கணும். அப்பதான் இன்னும் சிக்கன் வேகும் போது இந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு. ஹைதராபாத் சிக்கன்னாலே காரசாரமா இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா இந்த பெப்பர் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சமா போட்டுக்கலாம். அதே மாதிரி புதினா இலையும் கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையோட ஹைதராபாத் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.